வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 3616 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 3192ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. அது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட். பிஇ நமக்கு பிஇ அண்ட் பிபி ரெண்டுமே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்மளுடைய புரிதலாக இருக்குது. அதே மாதிரி பெக்டிடிஎம் வந்து நெகட்டிவாக இருக்குது. அதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நம்ம ஃபார்முலாவில் வரக்கூடிய பிகி ரேங்கிங் வந்து 13 இருக்கு. இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து புதுக்கி நெகட்டிவாக காட்டிக்கிட்டு இருக்கு. உண்மை என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நிஃப்டி 50யோட லாஸ்ட் இயர் வந்து 35% மைனஸில் கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1 இயரில் வந்து 0.95 அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக வந்து 2026க்கு வந்து 5%, 27க்கு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு 3.8 அவங்க வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இவங்களுக்கு Q3யோட ரிசல்ட் வந்திருக்கு. Q3யோட ரிசல்ட்டில் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது ரெவென்யூ க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இயர் ஆன் இயர் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் Q3யில் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 13.9% நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சு போயிருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த குவார்ட்டருக்கான இபிஎஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் Q2Qவோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 11% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி Q2Q இபிஎஸும் 11% குறைஞ்சு போயிருக்கு. இபிஎஸ் இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா 29.5ன்னு இருக்குது. இது போன தடவை காட்டு ₹4 கம்மியாக இருக்குது. அதனால இபிஎஸோட டிடிஎம்மும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ₹5 கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து கம்மியாக இருக்குது, இது வந்து குறைஞ்சிருக்கு, டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். 2026ல இவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2025ல ஹை அண்ட் லோ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2025 ஜனவரி மாதம் இவன் வந்து ஹை வச்சிருக்கிறான் 4321. அதே மாதிரி லோ வந்து 2025 அக்டோபர் மாதம் 2867 அப்படின்னு சொல்லிட்டு லோ வச்சிருக்கிறான். இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஜனவரி வந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இதே பேட்டர்ன், அதாவது போன வருஷம் எப்படி ஹை வச்சுட்டு திருப்பி கரெக்ஷன் வராங்களோ அதே பேட்டர்ன் இப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இப்போ ஹை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் அப்படித்தான் நடக்கணுங்கிறதுக்கான இது இல்லை, வழிமுறை இல்லை. பட் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா இல்லையாங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ நமக்கு வந்து 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 3336. இது ஆனுவலைஸ்டு பிரேக் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட்டை பிரேக் பண்ணாமல் அங்கனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறான். பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பண்ணல, அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். சப்போஸ் இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட், ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகி கீழே கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது S1 2349, S2 1879, S3 892. ஸோ இப்போ இது பார்க்குறோம். S1 2349, S2 1879, S3 892. சப்போஸ் இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு மேலே அப்சைட் மூவ்மெண்ட், பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு அப்சைட் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது, இங்கே பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 3336, அதை உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் R1 3626லேருந்து 3805. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பிரேக் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் ஒரு நேரோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறதுனால R1 மேலே உடைப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி ட்ரேடர்ஸ் மேலே R1 உடைச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க
R2 4415லேருந்து 4792, R3 5082லேருந்து 5261. ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு நம்மளுடைய கால்குலேஷன்ஸில் வந்திருக்கக்கூடிய பிஹேவியர். எந்த சைடு அவன் ஃபஸ்ட்டு லீட் எடுத்து கொண்டு போகிறான்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொறுமையாக நல்ல முடிவை எடுத்துக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.